Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு நான் திரும்பி ஊருக்கு போகிறக்குள்ள அங்கே யாராவது ஒருத்தவங்க இல்லாமல் இருப்பாங்க. எனக்கு பிடிச்ச மாமாவோ எங்கள் அப்பாவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கதாபாத்திரம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப வருத்தமாக இருக்கும். கொட்டுக்காரில் ஒரு டயலாக் வரும், வாராட்டி இந்த வண்டியை வாங்கி அப்படியே திப்புன்னு எங்கள் மாமியாடி ஓட்டி காட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அனுப்பிக்காமல் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவேன் அவங்க அப்பாவை. அது மாதிரி அது வந்து எங்கள் அப்பாவோட பெரிய ஆசை. தொடர்ந்து ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. எனக்கு தெரியாது, நான் அந்த டிசைன் பண்ண ஒரு ஆளாக வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன். 30 வயசுக்குள்ள நான் செட்டில் ஆகணும், 35 வயசுக்குள்ள ஒரு வீடு வாங்கணும், 40 வயசுக்குள்ள நான் ரிட்டையரே ஆகணும் அப்படின்னு அந்த ரிட்டையர்மெண்ட் பிளான் வரைக்கும் ஒன்று இருக்குது. ஃபேமிலி சுச்சுவேஷனையும் என்னோட எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனையும் வந்து என்னோட பேஷனுக்குள்ளே நான் வந்து போட முடியாது. டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையாக இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாஸ்டர்ஸ் நான் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்கிற முன்னாடி அவங்களோட அகமும் புறமும் எனக்கு தெரிஞ்சுக்க. அப்படி ஒரு மாஸ்டர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா, அந்த லாங்குவேஜ் பேரியரே இருந்தது கிடையாது, சப்டைட்டில் இல்லாமல் நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அப்படின்னு. எனக்கு இதை மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். உனக்கு எதுவுமே தெரியாது, சினிமா பற்றி சுத்தமாக தெரியாது, தமிழவே ஃப்ரெண்ட்லி மிஸ்டேக் கூட எழுதுகிற ஆளாக தான் நீ இருக்க. இப்போ இது உனக்கு எதுவுமே தெரியாமல் உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்க, நீ ஆசைப்பட்டு உள்ள வந்துட்ட. சரி, இப்போது இந்த ஒரு பயணம் உங்களுக்கு இருக்குல்ல சார், மதுரையில் ஆரம்பித்து திருப்பூர், சென்னை அப்படின்னு அங்கேயுமே மறுபடியும் வேறு நிலப்பரப்புகளில் கடந்து வந்திருக்கீங்களே சார். இந்த ஜேர்னியில் நீங்கள் பார்த்த ஆண்கள் பெண்கள் பற்றி உங்களோட டக்குன்னு இப்போ உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க சார்? வழக்கம் எல்லாருக்கும் மாதிரி இருக்க மாதிரி எங்கள் அப்பா நிறைய இருக்குது. இல்லை நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் ஒவ்வொரு வாட்டி ஊருக்கு வந்துட்டு இங்கே சென்னைக்கு வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் போவேன். ஏன்னா எதுவுமே பண்ணாமல் அங்கே போய் என்ன பண்ணுறது, அவ்வளோ கேள்விகள் வரும்ல அப்படின்னு போகிறோம். ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு நான் திரும்பி ஊருக்கு போகிறக்குள்ள அங்கே யாராவது ஒருத்தவங்க இல்லாமல் இருப்பாங்க. எனக்கு பிடிச்ச மாமாவோ எங்கள் அப்பாவோ, அப்பா இறந்துட்டார். இந்த மாதிரி ஏதோ ஒரு கதாபாத்திரம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப வருத்தமாக இருக்கும். நம்ம வந்து அப்படின்ட்டு அது ஒரு லைஃப்பில் வேறு ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணும். அது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து ஹியூமனாக சொல்கிறேன், ஆண்கள்லாம் எனக்கு ஹியூமனாக வந்து ராமண்ணே எனக்கு வந்து தெரில, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வந்து நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வந்து எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம அடித்து பேசுவாங்கள்ல, அப்படி சும்மாவே இருக்க மாட்டாங்க, தோளில் கை போட்டு அப்படி இப்படி பேசுவாங்கள்ல, அது ராமன்கிட்ட ஃபீல் பண்ணுவேன். இங்கே ஒரு வரைமுறை இருக்குல்ல சார், பெண்கள்னால் இப்படி இருக்கணும், ஆண்கள்னால் இப்படி இருக்கணும், பெண்கள்னால் இது பண்ணக்கூடாது, ஆண்கள்னால் இது பண்ணக்கூடாது, பெண்கள்னால் இது கண்டிப்பாக பண்ணணும், ஆண்கள்னால் இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சும்மா அதெல்லாம் நீங்கள் நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. எந்த இடத்துக்கு இப்போ நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, சூப்பரான மேட்ரு, அவ்வளோதான். அது டிஸ்கஷனுக்கு வந்துருச்சு. அது ஒன்றுமே இல்லாமல் ஒரு டயத்தில் அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்ற இடத்துக்கு போகும். ஈக்குவாலிட்டின்னு ஒன்று வருமா சார் ஆண் பெண் மத்தியில்? டெஃபினட்டாக நீங்கள் இருப்பீங்க, நான் இருப்பேனான்னு தெரியாது, டெஃபினட்டாக வரும். உங்களோட ஜேர்னியை வச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இது நீங்கள் சொல்லுங்கள் சார். டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையாக இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி அவங்களுக்கு அது ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, அது எல்லோரும் சொல்கிறது தான். இப்போ நானும் திரும்ப அதே வழியை தான் பயணித்து இங்கே வந்திருக்கேன். இப்போ நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கும். அது தொகுத்து வழங்குறதுக்கு எனக்கு லிட்ரேச்சர் வந்து கவிதைகளோ நாவலோ ஷார்ட் ஸ்டோரியோ எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான நம்ம வந்து ஒரு மாஸ்டரை தேர்ந்தெடுக்கிறது இருக்குல்ல. இப்போ மாஸ்டர் தேர்ந்தெடுக்கிறதுனா வெறுமனே அவங்களோட படங்கள் கிடையாது. நம்ம ஒரு மனிதனை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் ப்ரெசென்ட் பண்ணிக்கிற, அவன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற இதை வச்சே நம்ம வந்து ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவனோட அகம் புறம் தெரிஞ்சு ஒன்று இது பண்ணணும். அது மாதிரி மாஸ்டர்ஸ் நம்ம வந்து எனக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு மாஸ்டர்ஸ் நான் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்கிற முன்னாடி அவங்களோட அகமும் புறமும் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு மாஸ்டர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா அதோட பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குலாம் அதுதான். இல்லை நாங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் எதுவுமே இப்போ 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பூரில் போய் வேலை செஞ்சுட்டு 8th 10th டுட்டேரில் படிச்சிருக்கேன். எனக்கு இப்போ வந்து நீங்களாம் என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா? இந்த இடத்துக்கு வந்து சேர்றது இருக்குல்ல, அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. இங்கே ஒவ்வொன்றும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கப்படுறதில்ல. நம்ம ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்கும். அந்த மித்த ஊரில் சினிமா எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுற மாதிரியோ மித்த எதுவுமே கிடையாது. ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்கும். அதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி டிஜிட்டலாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் இப்போ டிஜிட்டல் ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகிறத நான் வந்து கவனம் இல்லாமல் விட்டுருந்தேன்னா கூழாங்கல் பொருள்னு ஒரு படம் எடுத்துருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நான் கொட்டுக்காளிக்கு வந்திருக்கவே முடியாது. ஃபிலிம் இருக்குது,
ஒரு படம் எடுக்கிறதுக்கெலாம் இவ்வளோ செலவாகும்ல, இவ்வளோ இருக்குல்ல அப்படின்னு ஒரு மாதிரி லோவாக உட்காந்துட்டு இருந்த தருணம் இருக்குல்ல. நம்ம கதையில் போய் எப்படி சொல்லுவோம், நம்ம கதையில் யார்கிட்ட சொல்லுவோம், அதை கேட்குறக்கான ஆள் யார் இங்கே இருக்கா அப்படின்ட்டு இருக்கும்போது டிஜிட்டலாக மாறுது. எப்படி வேணால் படம் எடுக்கலாம், இதை வச்சே படம் எடுக்கலான்ற ஒரு அப்டேட் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, அதை வந்து லேர்ன் பண்ணாமல் போயிட்டா நான் ரொம்ப மினிமலான ஒரு குரூவை வச்சு ஒரு கூழாங்கல்னு ஒரு படத்துக்கே போயிருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸு அப்டேட் ஆகிறது, நரேட்டிவ் ஸ்டைல் இருக்குல்ல, அதை நம்மளுக்குன்னு ஒரு நரேட்டிவ் ஸ்டைல் நம்ம கண்டுபிடிக்கிறது, இதன் வழியாக நம்ம அதை பண்ணிகிட்டு இருந்தாலே நம்மளுக்கு பயங்கர எங்கேஜிங்காக இருக்கும். ரொம்ப பயங்கர எங்கேஜிங்காக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பயங்கர எங்கேஜிங்காக இருக்கும். சும்மாவே இருக்க மாட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது நல்லா, அது எனக்கு அதை நான் ஃபீல் பண்ணனால சொல்கிறேன். ஸோ எனக்கு இதுதான் லிட்ரேச்சர், நல்ல படங்கள், நல்ல மனிதரோட உரையாடுறது, நல்ல மாஸ்டர்ஸை சூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு உங்களோட வாழ்க்கையில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுவாக இருக்கிறதுனால அதை வச்சு கேட்குறேன். அப்பா இழந்த ஒரு பையன், அப்போது சூழ்நிலை ஒரு மாதிரி கதை இப்படி போயிருக்கு. அப்பா இருந்திருந்தாருன்னா அது வேறு எப்படி மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பயங்கரமாக இருக்கும். அப்பா இருந்து இவ்வளோலாம் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொட்டுக்காரில் ஒரு டைலாக் வரும். ஒரு ஒரு 2 பேர் வந்து ஒரு ஒயின் ஷாப்புக்கு வாசல் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஒருத்தன் சரக்கு வாங்கிட்டு வருவோம். வந்தோடனே ஒரு புல்லட் வந்து அவனை கிராஸ் ஆகிப்போம். ராயல் என்ஃபீல்டு வந்து கிராஸ் ஆகிப்போம். நான் அப்படியே போகும்போது சொல்லுவான், வார டி வண்டியை வாங்கி அப்படியே திப்புன்னு எங்கள் மாமி முன்னாடி ஓட்டி காட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அனுப்பிக்காமல் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவேன் அவங்க அப்பாவை. அது மாதிரி அது வந்து எங்கள் அப்பாவோட பெரிய ஆசை. எனக்கெல்லாம் இப்போ இருந்தால் அதை பண்ணலாம்ல, ஈஸியில் இன்றைக்கி வாங்கி ஓட்டு, நீ போய் ஓட்டு காட்டு அப்படின்னு. ஏன்னா இது அவரோட டைலாகு, அவர் சின்ன வயசில் என்கிட்ட சொன்ன டைலாக். டே ஒரு வாட்டியாவது இந்த புல்லட்டை ஒரு வண்டியை வாங்கிட்டு நம்ம ஊருக்குள்ளே போய் அவங்க மாமி முன்னாடி துப்புன்னு ஓட்டி காட்டணுன்றது எங்கள் அப்பாவோட டைலாகு. அதெல்லாம் இன்றைக்கி ஈஸியாக நடந்திருக்கும். எங்கள் அப்பா அதெல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கும். இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பார். இப்போ எங்கள் அம்மா இருந்து சந்தோஷப்படுது, எல்லாருமே ஃபேமிலி பயங்கர சந்தோஷப்படுறாங்க, ஒய்ஃப் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அது ஒன்று இருக்கும்ல, அது இருந்தால் அந்த ஸ்ட்ரகிளை வந்து நீங்கள் ஸ்ட்ரகிளாக பார்த்தீங்களா, இல்லை இதுதான் என்னோடய லைஃப் அப்படின்ட்டு அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க சார்? அந்த உண்மையை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க சார்? தொடர்ந்து ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. எனக்கு தெரியாது. நான் அந்த டிசைன் பண்ண ஒரு ஆளாக வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஸ்ட்ரகிள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் சென்னைக்கு வந்த பிறகு தான் ஸ்ட்ரகிள்லாம் என்னென்னு எனக்கு தெரியுது. சென்னைக்கு வந்த பிறகு இருக்கிற ஸ்ட்ரகிளை வந்து நான் ரொம்ப ரசித்தேன், ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். ஒரு மாதிரி கில்ட் ஆயிரும். ஒரு சில விஷயங்கள் டெய்லி ஒன்று நடக்கலை, ஒன்று இன்றைக்கி ஒரு சாஸ்திரி படிக்கலாம் கில்ட் ஆயிரும். இது பெருமைக்காகவே சொல்லலை, இன்றைக்கி நல்ல உரையாடலை கலந்துக்கல, நல்ல படங்கள் பார்க்கணும்னா கில்ட் ஆயிரும். அதனால் சென்னைக்கு வந்தப்போ தான் ஸ்ட்ரகிளோட மீனிங் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு, எனக்கு தெரியவே தெரியாது. டைம் அப்படிங்கிறது நீங்கள் கடந்துட்டிங்களா சார்? அது எனக்கு இவ்வளோ நாளுக்குள்ள நான் இது பண்ணணும். எல்லாருக்குமே அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல சார். அன்றாட வாழ்க்கையில் எந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டாலும் 30 வயசுக்குள்ளே நான் செட்டில் ஆகணும், 35 வயசுக்குள்ள ஒரு வீடு வாங்கணும், 40 வயசுக்குள்ளே நான் ரிட்டையரே ஆகணும் அப்படின்னு அந்த ரிட்டையர்மெண்ட் பிளான் வரைக்கும் ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்போ உங்கள்கிட்ட பேசினதை வச்சு. இல்லை அப்படி இல்லைங்க. நம்ம வந்து நான் கஷ்டப்பட்டு ஃபேமிலி ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரே விஷயந்தான் நினச்சிக்கிட்டேன். நான் நினச்சிருந்தா வந்து எங்கேயோ போய் வேலை வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு ஒரு 3 வருஷம் வந்து ஃபேமிலி ஓரளவு செட்டில் பண்ணிட்டு நீ அப்புறம் வந்து சினிமா கஷ்டப்படுறான்ற ஒரு காலகட்டம்லாம் எனக்கு வந்துச்சு. நம்ம வந்து உடனே ஒரு அஜ்ஜில் வந்து உடனே படம் பண்ணணும், நான் சீக்கிரம் படம் கதை எழுதி அப்படி இப்படின்றது எல்லாமே இருக்குல்ல. என்னோடய கஷ்டங்களை எதையுமே வந்து நான் வந்து என்னோடய பேஷனுக்குள்ளே கொண்டு வரவே இல்லை. எனக்கு ஒரு பக்கம் சிரமங்கள் இருக்குன்றதுக்காக நான் இதை பற்றி சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல், இதை சரியாக லேர்ன் பண்ணாமல் நான் எப்படி பண்ண முடியும்? சீக்கிரமாக ஒன்று பண்ணுவோம், சீக்கிரமாக ஒன்று எழுதுவோம் அப்படின்ட்டு. அவ்வளோ மோசமான சூழல் இருக்கும்போதே நான் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ரொம்ப நல்லா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்கேன். இப்போ ரொம்ப பொறுமையாக காமாக என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனையும் என்னோடய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனையும் வந்து என்னோடய பேஷனுக்குள்ளே நான் வந்து போட முடியாது, என்னால் போடவே முடியாது. ஐயா அப்படிலாம் இல்லைங்கய்யா, நீங்கள் வேறு. அதனால் இது தெரிஞ்சிருந்தா பல பேர் நாங்கள் லைஃப்பில் பொழைச்சிக்கிறோம். இல்லை அது இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை லேர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டயத்தை நம்ம கொடுத்து தான் ஆகணும். எப்படி இமீடியட்டாக வந்து இது பண்ண முடியும்? அதான் சொல்கிறேன் சார், அதுக்கு ஒரு பேஷன்ஸ் வேணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது நடக்கணும்னா இந்த இது நம்ம கோ த்ரூ பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல சார். அதுக்கான ஒரு பொறுமையோ ஒரு பதட்டத்திலேயே தானே சார் எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கோம். அது எனக்கு தெரியலையே. நான் வந்து எனக்கு இதை மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். உனக்கு எதுவுமே தெரியாது, சினிமா பற்றி சுத்தமாக தெரியாது. தமிழவே ஃப்ரெண்ட்லி மிஸ்டேக் கூட எழுதுகிற ஆளாக தான் நீ இருக்க. இப்போ நான் அந்த புதுசில் சொல்கிறேன், இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் எழுதுவேன். இது உனக்கு எதுவுமே தெரியாமல் உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்க, நீ ஆசைப்பட்டு உள்ள வந்துட்ட.
இதுக்கான முறையான தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நீ லேர்ன் பண்ணிடு, அதுக்கப்புறம் நீ வந்து ஒன்று பண்ணுன்னு நினை அப்படின்றது வழியாக தான் நான் வந்து நாடகத்துறை வரைக்கும் போனேன். என்னோடய ப்ரெஷர்ஸோ என்னோடய எக்கனாமிக்கல் ப்ரெஷரை வந்து நான் வந்து எப்பவுமே என்னோடய ஒர்க்கில் நான் போடவே கூடாது, தப்புன்னு நினைக்கிறேன். அதனால தான் எங்கேயும் வேறு மாதிரி மாறிடுது. நிதானமாக சரியாக அது கொடுக்க வேண்டிய டயத்தை சரியாக கொடுத்து அப்படி ஒன்று பண்ணோம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் பேசும்பொழுது பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கீங்க, எனக்கு அந்த லாங்குவேஜ் பேரியரே இருந்தது கிடையாது, சப்டைட்டில் இல்லாமல் நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும், இதுக்கு லாங்குவேஜ் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, அந்த உணர்வுகளை ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 4 ஃபாரின் லாங்குவேஜ் படங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? நீங்கள் டோனி காட்லிஃபீல்டோட எல்லா படங்களும் அவர் உணர்வு தான். ஏன்னா எனக்கே இவ்வளோ புரிஞ்சிருக்குன்னா எப்படி புரியும் உங்களுக்குலாம்? நல்லாவே புரியும். ஏன்னா அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்கும், எங்கேஜிங்காக இருக்கும். நான் சொல்கிற படங்கள், நான் எடுக்கிற படங்களும் சரி, ஏதோ ஏலியன்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு கதை படம். அதுதான் அந்த படம் தான் மாதிரி தான் இருக்கும். எனக்கு குயின் ஆஃப் கேட்வேன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அந்த படம் வந்து பயங்கர எமோஷனல். ஃபெஸ்டிவல்ஸில் கேரளாவில் பார்த்துட்டு நைட்டு வரும்போது அழுதுகிட்டே வரேன், என்ன இப்படிலாம் பண்ணிட்டாங்க, இப்படிலாம் படம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஒரு பயங்கர ஹோப் கொடுக்கும் படம், பயங்கர நம்பிக்கை கொடுக்கும். அப்படி என்னாலும் பார்த்துலான்ற மாதிரி இருக்கும் குயின் ஆஃப் கேட்வே. அப்புறம் வந்து எனக்கு ஜாவர் ஃபெனாக்கேயோட படம் எல்லா படமும், அதில் சர்க்கிள் முக்கியமாக. அப்புறம் வந்து இன்னாரித்தோட படம் பிடிக்கும் எனக்கு. அதான் நிறைய இருக்குது, எனக்கு வந்து 1-2 சொல்லல. உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக செய்யணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் சார்? அதே கேள்வி அவன் என்கிட்ட கேட்டான்னு என்ன பண்ணுறது? அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம வந்து ஒரு கதை எழுதிட்டு அதுக்கான சரியான ஆட்கள் நம்ம கூட அந்த டயத்தில் இருக்கும்போது அப்படியே போயிட்டுருக்கோம். எமோஷன்ஸாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றுமே கிடையாது. எமோஷனலாக அதை வந்து ஸ்கிரிப்டை புரிஞ்சுக்கணும். இப்போ எமோஷனலாக இங்கே ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்காக போயிட்டுருக்குன்ற ஒரு டாபிக் வந்துருக்கு. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, எமோஷனலாக எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ அப்படின்வாங்க. ஓகேங்களா? என்ன நான் உண்மைக்கே சொல்கிறேன், நேற்று ஸ்க்ரீனிங் நடந்துச்சு, 2 சீன் ஸ்க்ரீனிங். அது டேரக்டர்ஸ்லாம் வந்தாங்க, அவ்வளோ எமோஷனலான நிகழ்வுகள் அவ்வளோ நடந்துச்சு. போயிட்டு எனக்கு வந்து வீடியோ அனுப்புகிறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க, ட்விட்டரில் எழுதுகிறாங்க. இவ்வளோன்னு இது எமோஷனலாக பாண்டிங் ஆகலை, இந்த படம் எமோஷனலாக அவங்களுக்கு கனெக்ட் ஆகலாம், எப்படி இது நடந்திருக்கும்? அப்புறம் அங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய எமோஷன்ஸ் இருக்குல்ல, அந்த நின்று படம் பார்த்து போகிறதுக்கு போல் அங்கே நின்று அப்படியே அலாதியாக திரியிறது, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம், இவனோட நின்று பேசிட்டு போவோம், இதை தயாரித்தவங்கள்ட்ட பேசிட்டு போவோம், நடித்தவங்கள்ட்டலாம் பேசிட்டு போவோம் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய எமோஷன் சம்மந்தப்பட்டது தான். அது வெறுமனே சிஸ்டமேட்டிக் நேரத்தை சம்மந்தப்பட்டதுன்னா முடிஞ்சு கிளம்புவோம் போ அப்படின்ட்டுருவோம். ஸோ எண்ட் ஆஃப் டே வந்து எமோஷனலாக கரெக்ட்னா ஸ்கிரிப்டோட நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். சூப்பர் சார். ஒரு கடைசி கேள்வி, வாட் நெக்ஸ்ட் அப்படின்றதுக்கான பதில் தேடிட்டிங்களா? ஏன்னா நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம், எஸ்கேஎன்என்கே நீங்கள் அடுத்து கதை சொல்ல போகிறீங்க, அவரை வச்சு டைரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. வாட் நெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு பதில் தேடிட்டிங்களா? இல்லவே இல்லை. அண்ணனுக்குலாம் அண்ணன் வந்து அது பெரிய ரெஸ்பெக்ட்டுங்க. அவங்க இருக்க இடம்லாம் பெரிய விஷயம். அதை வந்து நம்ம அவங்களுக்கும் சரியாக பூர்த்தி செய்கிற மாதிரி, நம்ம அவங்களுக்கான ஒரு இது இருக்குல்ல, அதை பூர்த்தி செய்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்கள்ட்ட போகணும். அண்ணன் எனக்கு தெரிஞ்ச நம்ம ஏதோ ஒன்று போய் அண்ணன்ட்ட சொல்லி நம்ம வந்து அவரை வச்சு படம் பண்ணிடலாம்லாம் போகக்கூடாது. அதனால் வந்து கரெக்டாக வந்து அடுத்து சில விஷயங்களை ஐடியா பண்ணி வச்சுருக்கு. இந்த கொட்டுக்காலியை பொசிஷன் பண்ணிட்டு அது எப்படி மாதிரி அந்த இதில் கொஞ்சம் ஜேர்னியில் போயிட்டு இன்னும் சில விஷயஸ்லாம் போக வேண்டியிருக்கு, போயிட்டு அப்படியே கொஞ்சம் நிம்மதியாக வந்து உட்காந்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் தான். சூப்பர் சார். நிறைய லைஃப் ஃபிலாசபி அப்படியே நீங்கள் அப்படிதான் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்கள். நான் என்ன உளறிக்கேன்னு கூட எனக்கு தெரியாது, நீங்கள் வேறு அப்படிலாம் இல்லை. ராம் சார் சொன்னார்ல, இது இவ்வளோ பண்ணியிருக்கீங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இந்த இன்டர்வியூவும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், எனக்கு அப்படி தான் இருந்தது. அண்ட் அது நீங்கள் வந்து நேச்சுரலாக இருக்கிறதுனால தான் அது கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். கொட்டுக்காலிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு ஆர்வத்தை தூண்டுது, அதில் என்ன ஆச்சரியம் காத்திருக்கு அப்படின்னு பாருங்கள், எல்லாரும் வந்து பாருங்கள். அது அண்ணன் சூரியனனும் அனாபமும் பிரிச்சிருக்காங்க, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். சீரியஸாக ரொம்ப லோக்கலாக சொன்னால் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு வேறு வகையாக இது ஒரு வகையான உங்களை ஒரு என்கேஜிங் ஃபேக்டருக்குள்ள கொண்டு போகும். Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.